இப்போது கரண்ட்டாக குரூப் 2A எழுதுகிறவங்களுக்கு வந்துட்டு நான் படிக்கிறப்போ 2க்கும் 2Aக்கும் வந்துட்டு ஒரே எக்ஸாம் தான் டிஸ்கிரிப்டிவ். நீங்கள் அந்த ஒரு எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானதாக இருந்துச்சு. இப்போது 2A எழுதுகிறவங்களுக்கு வந்துட்டு என்னை கேட்டால் 2Aல மட்டும் வரவங்க வந்துட்டு கொஞ்சம் லக்கினே சொல்லுவேன். ஒரே எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணால் போதும். 2 வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ், 2A வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கிறதுனால எந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. மெயினாக வந்துட்டு அப்ஜெக்டிவ் வேறு, டிஸ்கிரிப்டிவ் வேறு. நீங்கள் அப்ஜெக்டிவ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்டிவ் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ 2A வந்தவங்க கண்டிப்பாக என்னோட ஒரு பெரிய டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, 2னா 2னே ஃபிக்ஸ் பண்ணி 2க்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2Aனா 2Aன்னு ஃபிக்ஸ் பண்ணி 2Aக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு தைரியமாக அந்த டெசிஷன் எடுங்க. அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் இருந்தாலும் தைரியமாக அந்த டெசிஷன் எடுத்தால் தான் அந்த எக்ஸாமை நம்ம கிராக் பண்ண முடியும். ரெண்டையும் அட் அ டைமில் ஃபோக்கஸ் பண்ணி ரெண்டுலேயும் லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா ஒன்று அப்ஜெக்டிவ், இன்னொன்று டிஸ்கிரிப்டிவ். ரெண்டோட ஒரு எழுதுகிற விஷயமே வந்துட்டு வேறு வேறையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஸோ 2A ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக 2 தனியாக 2A தனியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2A ஃபோக்கஸ் பண்ணாலுமே வந்துட்டு 2A மட்டும் 100% கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியும். நீங்கள் தமிழில் எழுதுனீங்களா எக்ஸாம், இங்கிலீஷில் எழுதுனீங்க? நான் என்னுடைய எக்ஸாம் வந்துட்டு இங்கிலீஷில் தான் எழுதினேன். ஏன்னா வந்துட்டு என்ன தான் தமிழ் வந்துட்டு எடுத்து படிச்சிருந்தாலும் இங்கிலீஷில் எழுதுறது தான் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, நான் பாலிட்டி, எக்கனாமி இந்த மாதிரி பாடங்கள் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் படிச்சிருந்தேன். அதுக்கான தமிழ் இணையான வார்த்தைகள் வந்துட்டு எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு இங்கிலீஷில் எழுதுறது தான் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, அது நம்மளோட சாய்ஸ் தானுங்களா? கண்டிப்பாக மெயின்ஸ் வந்துட்டு எந்த மொழியில் நாம் எழுதுகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சாய்ஸ் தான். தமிழில் எழுதுனா அதிக மார்க் கிடைக்கும், இங்கிலீஷில் எழுதுனா அதிக மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டிபேட்டும் வந்துட்டு இதில் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் என் கூட எழுதின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் தமிழில் எழுதி கிராக் பண்ணி வந்திருக்காங்க. தமிழில் எழுதினாலும் இங்கிலீஷில் எழுதினாலும் எந்த கண்டென்ட் நாம் கொடுக்குறோமோ அதுதான் முக்கியம். கண்டென்ட்டை பார்த்து தான் மார்க் போடுவாங்க, எந்த மொழியில் எழுதியிருக்கோங்கிறத பார்த்து மார்க் போட மாட்டாங்க. அதனால் மொழிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். எந்த மொழி எடுத்தாலும் அந்த மொழியில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே நல்ல மார்க் கண்டிப்பாக கிடைச்சிரும். எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் வந்துட்டு குரூப் 4க்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்ஸ் தான். குரூப் 2A எக்ஸாம்ஸுக்கு வந்துட்டு ஒரு சில டாபிக்ஸுக்கு வந்துட்டு நம்ம நெட் ரிசோர்ஸஸை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் மொத்தமாகவே. ஆனால் பார்த்தா ஸ்கூல் புக்ஸ் தான் பேசிக். அதை தாண்டி நாம் என்ன மாதிரி புக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுனா, மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு நம்ம புக்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்த புக் வந்துட்டு தமிழில் வந்துட்டு கணியன் அப்படிங்கிறதுல வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கம்பைலேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை நான் வாங்கி வச்சு டெய்லி ஒரு கொஷின் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் தமிழுக்கு மட்டும். ஏன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் ஸ்கோரிங் ஏரியா. அதனால் அதுக்கு மட்டும் ஒரு தனி கம்பைலேஷன் போட்டிருக்காங்க. அந்த புக்கை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மொத்தமாகவே ஸ்கூல் புக்ஸ் தான். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் 2A அஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கூல் புக்கை தாண்டி லக்ஷ்மிகாந்த் புக் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிறவங்களுக்கு. மற்றபடி எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறது நல்லது. மார்க் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நிறைய ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அதுலேயுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு நம்ம எவ்வளோ படித்தாலும் அந்த மார்க் டெஸ்ட் போடுறது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ண புக்ஸ் பார்த்தீங்கன்னா சக்தியிலேருந்து சப்ஜெக்டாக மார்க் டெஸ்ட் புக்ஸ் வச்சுருக்காங்க. அதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய கம்ப்ளீட் 1 டே ஸ்டடி பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, எக்ஸாம் போடுறதுக்கு முன்னாடி டைம் கிடைக்கிறது மாதிரி படிப்பேன். நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் டெய்லி காலையில் எழும்புனதுமே தமிழ் முடிச்சிருவேன். தமிழ் மெயின் ஸ்கோரிங் ஏரியாவாக இருந்ததுனால தமிழ் முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மேக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மேக்ஸ் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஜிஎஸ் எடுத்தாலுமே வந்துட்டு இன்றைக்கி பாலிட்டி ஆர் எக்கனாமிக்ஸ் அப்படி 2 சப்ஜெக்ட் படிப்பேன். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன்னா அதை 1 hour 1.5 hours மேலே வச்சு படிக்க மாட்டேன். கண்டிப்பாக அது போர் அடிக்கும். நம்ம என்ன படித்தாலும் அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது வந்துட்டு பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகாது. இந்த மாதிரி தான் என்னோட ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 hours நான் டெய்லி ஸ்டடீஸுக்கு கொடுத்துருந்தேன். இப்போது எனக்கு எந்த மோட்டிவேஷனுமே இல்லை படிக்கிறதுக்கு. அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன்னா,
வேலை எடுத்தவங்களோட வீடியோஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்னை விடைக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிள்லையுமே வந்துட்டு கஷ்டப்பட்டு படித்து வேலை எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்துட்டு என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருசாக அந்த டைம் தெரியாது. ஓகே, இவங்க கிராக் பண்ணுறப்போ நம்மளாலே முடியும், நம்ம கஷ்டம் எல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எப்போவுமே வந்துட்டு படிக்கிறப்போ வந்துட்டு பாடங்கள் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா சப்ஜெக்டை ஸ்விட்ச் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு பாலிட்டி படிக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப லேக் அடிக்குது, இல்லை மூவ் ஆன் பண்ண முடியல அப்படின்னா நான் வந்துட்டு வேறு சப்ஜெக்ட் மாற்றி படிப்பேன். அந்த விஷயம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் பார்க்குறப்போ வந்துட்டு நம்ம மேலே ரொம்ப ஹோப் வச்சுருப்பாங்க. அந்த ஹோப்பை கண்டிப்பாக நாம் ஃபெயில் பண்ணிடக்கூடாது, கீழே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணேன்.